Hi, Assalamu alaikum to all. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நூர் கேண்டிட் கிரியேஷன்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பால் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள். இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான நபர்கள் பால் உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை நிறையவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது பால் உட்கொள்றதுனால என்னென்ன தீமைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறதே கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பால் உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதே சமயம் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ், இது ரெண்டையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கூறப்படுற அனைத்து விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய லைஃப் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பால் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பால் குடிக்கிறத பற்றிய ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, நம்மளுடைய கால்சியத்தை சரி செய்கிறதுக்கு பால் குடிக்கிறது ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாலுடைய நன்மைகள் அதோட ஸ்டாப் ஆகிடுமானா கண்டிப்பாக கிடையாது. பால் நம்மளுக்கு தேவையான புரதம், செறிவூட்டப்பட்ட வைட்டமின்கள், இன்னும் பல பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் வழங்கிட்டு தான் வருது. பால் எலும்படத்தை பராமரிக்கிறது, அதாவது வலுவான ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பற்களோட வளர்ச்சிக்கு, அது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாக்கவும் தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸோட ஒரு சிறந்த ஆதாரமாக பால் திகழ்கிறது. இதை பிற்காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் எலும்பு முறிவு அபாயத்தை குறைப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. பால் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறத இதன் மூலியமா நம்ம அறியலாம். பால் தசை வளர்ச்சியை ஊக்குவிக்குது, அதாவது பாலில் இருக்கக்கூடிய முக்கிய புரதங்களான கேசின் மற்றும் மோர், இது இரண்டுமே மெலிந்த தசையை உருவாக்கவும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கவும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பாலில் விட்டமின் பி நிறைந்து காணப்படுது. ஆமாங்க, பாலில் விட்டமின் B12, ரிபோஃப்ளேவின் என்று அழைக்கப்படும் விட்டமின் B2 மற்றும் நியாசின் என்று அழைக்கப்படும் விட்டமின் B3, இப்படிப்பட்ட 3 வைட்டமின்களுமே நிறைந்து காணப்படுது. இது பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ஆற்றலாக மாற்ற ரொம்பவுமே உதவி புரியுதுன்னு சொல்லலாம். மேலும் இரத்த சிவப்பணுக்களுடைய உருவாக்கம் மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்தோட இயல்பான செயல்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான வைட்டமின் B12, இந்த விட்டமின் B12 பாலில் அதிகமாக காணப்படுது. இது உடலுக்கு ரொம்பவுமே தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான விட்டமின்களை நிறைந்து நம்ம உடலுக்கு தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக கருதப்படுது. பால் பெரும்பாலும் மற்ற ஊட்டச்சத்துக்களோடு சேர்ந்து பலப்படுத்தப்படுது, அதாவது விட்டமின் A மற்றும் D உள்ளிட்ட மற்ற பிற ஊட்டச்சத்துக்களும் பொதுவாக பாலில் சேர்க்கப்படுது. விட்டமின் A நல்ல கண் பார்வைக்கும், அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. அதே நேரத்தில் விட்டமின் D கால்சியத்தை உறிஞ்சக்கூடிய உடலின் திறனை மேம்படுத்துவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். பால் நாள்பட்ட நோய்களுக்கு எதிராக நம் உடலை ஒரு கேடயமாக இருந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லலாம். காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஆராய்ச்சியில் வெளியிடப்பட்ட 2016 இதழ் கட்டுரையில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் பால் மற்றும் பால் பொருட்களின் ஆரோக்கிய விளைவுகள் குறித்து தற்போதைய ஆய்வுகளின்படி அறிவியல் ஆதாரங்களை மதிப்பாய்வு செய்தனர். அப்படி செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை பேசிக்காக வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிடைக்கக்கூடிய அந்த சான்றுகளை வச்சு பால் நம்ம சாப்பிட்றதுனால உடல் பருமன், வகை 2 நீரிழிவு, இதய நோய், அத்துடன் பெருங்குடல், சிறுநீர்ப்பை, இரைப்பை மற்றும் மார்பக புற்றுநோய்கள் இது ஏற்படுறதுக்கு கொஞ்சம்தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் இதை நம்ம அளவாக பாலை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் பல மடங்கு இருக்குது அப்படிங்கிற தன்னுடைய ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க.
இவ்வளோ நேரம் நம்ம அதிகமாக பால் உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதிகமாக பால் சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது லாக்டோஸ் சகிப்புத்தன்மை. அதாவது பாலில் காணப்படக்கூடிய சர்க்கரையான லாக்டோஸை ஜீரணிக்கிறதுல இருந்து பலருக்கு சிரமம் ஏற்படுது. இப்படி சிரமம் ஏற்படுறதுனால அவங்களுடைய உடல்ல வீக்கம், வாயு, வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று பிடிப்பு போன்ற சில அறிகுறிகளுக்கு இது வழிவகுக்கலாம் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. பால் உட்கொள்றதுனால எடை அதிகரிக்குமா? ஆமாங்க. 1 கப் முழு பால்ல 250 மில்லி, அதாவது சுமார் 180 கலோரிகள் இருக்கு. பால்ல அதிகப்படியான நுகர்வு, குறிப்பா முழு கொழுப்புள்ள பால் அதிகப்படியான கலோரி உட்கொள்ளலுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கலோரிகள் உடல் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியமான உணவோட சமநிலையில இல்லை அப்படின்னா கன்ஃபார்மா எடை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பாலை அதிகமாக உட்கொள்றதுனால உடல்ல கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கும். அதாவது ஒரு முழு பால்ல நிறைவுற்ற கொழுப்பு நிறையவே இருக்கு. இது இரத்தத்துல எல்டிஎல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை உயர்த்தி சில சமயங்கள்ல இதய நோய் ஏற்படும் அபாயத்தை கூட இது அதிகரிக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. பால் உட்கொள்றதுனால ஊட்டச்சத்து ஏற்றத்தாழ்வுகள் நம் உடல்ல ஏற்படுது. அதாவது அதிகப்படியான நுகர்வு மற்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்ல ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா குறைபாடுகளுக்கு வழிவகுக்குது. எடுத்துக்காட்டா நீங்கள் ஒரு அதிகமான பாலை நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்னா மற்ற முக்கிய உணவோட ஆதாரங்களை அது மாற்றி அமைக்குது. இதன் விளைவாக அத்தியாவசியமான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து போதுமான அளவு நம் உடலுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைபாடாக கருதப்படுது. பாலால் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுமா? ஆமாங்க. அதிகப்படியான பால் நுகர்வு இரும்பு உறிஞ்சுதல்ல குறுக்கிடுது. குறிப்பாக இளம் குழந்தைகளில் இரும்புச்சத்து குறைபாடான இரத்த சோகைக்கு கூட இந்த அதிகமான பால் உட்கொள்ளல்னால ஏற்படுது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பாலில் இரும்புச்சத்து ரொம்பவுமே குறைவாக இருக்குது. அதனால் அது அளவாக எடுத்துக்கிட்டு மற்ற சத்துள்ள உணவு வகைகளையும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக பாலையே நீங்கள் அடிப்படை உணவாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து. பாலை அதிகமாக குடித்தோம் அப்படின்னா முகப்பரு ஏற்படுது. ஆமாங்க. இன்சுலின் போன்ற வளர்ச்சி காரணி 1, அதாவது IGF-1 மற்றும் சில ஆண்ட்ரோஜன்கள் போன்ற பாலில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் முகப்பருக்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் அதை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவுமே பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முகப்பருக்கள் இருக்கிறவங்க அதிகமான பால் உட்கொள்வதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. செரிமான பிரச்சனைகளுக்கு பால் வழிவகுக்குது. ஆமாங்க. அதிகப்படியான பால் உட்கொள்றது செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவங்களுக்கு தான் இது பெரும்பாலும் ஏற்படுது. லாக்டோஸ் சகிப்புத்தன்மை அப்படின்னா என்னன்னா, பாலில் இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சர்க்கரையை ஜீரணிக்க முடியாதவங்களை தான் நம்ம லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அப்படின்னு கூறுறோம். இது பொதுவாக வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலி போன்ற சில அறிகுறிகளை மக்களிடத்தில் ஏற்படுத்துது. லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவங்களில் கூட அதிக பால் உட்கொள்றதுனால சில நேரங்களில் திரவ அளவு மற்றும் கொழுப்பு உள்ளடக்கம் காரணமாக செரிமான கோளாறுகளை அதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான பால் உட்கொண்டா எலும்பு முறிவு ஏற்படுமா? ஆமாங்க. பொதுவாகவே எலும்பு குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் பாலை குடிங்க அப்படின்னு தான் டாக்டர் அட்வைஸ் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் அதிகமாக பால் குடிச்சிங்க அப்படின்னா அது எதிர் விளைவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது. அதாவது அதிகமான பால் நுகர்வு எலும்பு முறிவுகளின் அபாயத்துடன் இணைக்கப்படலாம் அப்படின்னு சில ஆய்வுகளும் தெரிவிக்குது. அதிகமான பால் குடிச்சிங்க அப்படின்னா சிறுநீரில் கால்சியம் அதிகமாக வெளியேறதுக்கு அது சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா காலப்போக்கில் எலும்பு ஆரோக்கியத்தை இது பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால்
பாலை வந்து நீங்கள் அளவாக எடுத்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அளவுக்கு மீறிச்சு அப்படின்னா அது எல்லாமே ஆப்போசிட் டிரெக்ஷனில் அதோடைய விளைவை காட்ட ஆரம்பித்து நம்மளுக்கு அது கேடு தான் விளைவிக்கும். பால் மட்டும் இல்லைங்க, எல்லா உணவுப் பொருட்களையுமே நம்ம லிமிட்டாக தான் வந்து சாப்பிடணும். இதில் ஒரு பழமொழி கூட இருக்குது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதை நம்ம அப்படியே லைஃப்பில் வந்து அதை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் கண்டிப்பாக ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ புரிஞ்சு பாலை அளவாக குடிங்க. பால் அதிகமாக உட்கொள்கிறதுனால கார்டியோவாஸ்குலர் அதாவது இதயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. முழு கொழுப்புள்ள பாலில் குறிப்பிடத்தக்க அளவு நிறைவுற்ற கொழுப்புகள் நிறைய காணப்படுது. இப்படிப்பட்ட இந்த முழு கொழுப்புள்ள பாலை நம்ம அதிகமாக உட்கொண்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ராலோட அளவு நம்ம உடலில் அதிகரிக்கிறதுக்கும் இதனால் இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பால் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த பால் ரொம்ப பெரிய ஒரு பங்களிக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைவுற்ற கொழுப்புள்ள பாலுக்கு பதிலாக குறைந்த கொழுப்பு மற்றும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் இருக்குது. இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஆனால் கூட சில நேரங்களில் அதில் சுவை அதிகரிக்கிறதுக்காக மக்கள் அதில் சேர்க்கக்கூடிய சர்க்கரைகளை வந்து அதிக அளவில் வந்து அதில் கலந்து உட்கொள்றதுனால இது வேறு சில சிக்கல்களை நம் உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயமும் காணப்படுது. பால் அதிகமாக உட்கொள்றதுனால உடலில் ஹார்மோன் சமநிலையின்மை ஏற்படுது. அதாவது கடையில் விற்கக்கூடிய அந்த வணிக பாலில் பெரும்பாலும் ஈஸ்ட்ரோஜன், அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் வளர்ச்சி காரணியான IGF-1 இப்படிப்பட்ட ஹார்மோன்கள் நிறைய காணப்படுது. இது பால் பண்ணையில் பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்படி அதிகமான பால் வந்து நம்ம கடையில் விற்கக்கூடிய பாலை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இந்த ஹார்மோன்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுத்து நம்மளுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக புரோஸ்டேட், அது மட்டும் இல்லாமல் மார்பக புற்றுநோய் போன்ற சில புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய அதிக ஆபத்து உட்பட பல்வேறு விளைவுகளை நம் உடலில் இந்த வணிகப்பால் ஏற்படுத்துது. அதனால் அளவாக பாலை உட்கொள்ளுங்க. பால் அதிகமாக உட்கொள்றதுனால சிறுநீரக கற்கள் ஏற்படுது. பால் உள்ளிட்ட கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய ஒரு அபாயத்தை இதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடலில் அதிக அளவு கால்சியத்தை செயலாக்கும் போது அது கால்சியம் ஆக்சலேட் கற்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. இது சிறுநீரக கல்லின் பொதுவான ஒரு வகையாக கருதப்படுது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மூலமாக நீங்கள் பால் உட்கொள்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளை கண்டிப்பாக புரிஞ்சிருந்திருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா பாலை நம்ம அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது அளவுக்கு மிஞ்சிய பெனிஃபிட்ஸை தான் நம்மளுக்கு கொடுக்கும். இதுவே அளவுக்கு மீறி நம்ம பாலை வந்து குடித்தோம் அப்படின்னா அது எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்போம். ஸோ நம்ம பால் மட்டும் இல்லாமல் எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம லிமிட்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இதை புரிஞ்சு நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியானதாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். அதாவது நேர்மையான மற்றும் ஆழமான விமர்சனங்களை அனைத்து வகைகளிலும் பெற ஒரே நிறுவனம் நம் ஜென் ரிவ்யூஸ் தான். இதன் மூலமா நீங்கள் விரிவான தயாரிப்பு மற்றும் ஊடக மதிப்புரைகளை அறிய www.genreviews.online அப்படிங்கிற இந்த தளத்துக்கு போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நீங்கள் கண்டிப்பாக பெற்று மகிழலாம். இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.